வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? 5 கிலோ எலுமிச்சம்பழத்தை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது வெயிட் கணக்கு பார்த்தோம்னா 5 கிலோ இருக்கும். எண்ணிக்கை கணக்கு பார்த்தோம்னா 120 பழம் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி ஊறுகாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பூரா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்குவோம். அலசி எடுத்த பழமெல்லாம் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளை வேஷ்டியில் போட்டு ஒன்றா எடுத்து தண்ணி இல்லாமல் தொடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவோம். எல்லாம் தொடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சதுக்கப்புறமா இதே போல் ஒவ்வொன்றா எடுத்து 8 துண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண எல்லா துண்டுகளையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழ துண்டு, மறுபடியும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் துண்டு, மறுபடியும் உப்பு, எல்லா எலுமிச்சம்பழ துண்டையும் போட்டுருவோம். இப்போ நம்ம கையில் இருக்கிற உப்பையும் எல்லாத்தையும் போட்டுருவோம். 5 கிலோ எலுமிச்சம்பழ துண்டுக்கு 600 கிராம் கல்லுப்பு போட்டிருக்கோம். உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு எல்லாம் போட்டு எந்த அளவுக்கு நம்ம குளுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குளிக்கிறோம். நல்லா இதே போல நல்லா குளிக்கிட்டு மூடி வச்சிருவோம். ஊற வச்சு கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆச்சு. இது ஊறிக்கிட்டு இருந்த 15 நாள்ல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 2 முறையாவது நல்லா கலந்து விட்டு வைக்கணும். பாருங்க, 15 நாளுக்கு அப்புறம் உப்பெல்லாம் ஊறி எலுமிச்சம்பழம்லாம் உடஞ்சு வருது பாத்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனை வச்சு 60 கிராம் கடுகு, 45 கிராம் வெந்தயம் சேர்த்து இதே போல பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சி சார்ல சேர்த்து இதே போல கொஞ்சம் அரை உரையா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 600 கிராம் தனி மிளகா பொடி, நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க கடுகு வெந்தய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஏற்கனவே ஊற வச்ச எடுத்து வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இதே போல கலந்து விட்டா ஒரு அருமையான எலுமிச்சை ஊறுகாய் தயார். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப டேஸ்ட் பார்க்கலாம். அடா அடா அடா, சூப்பரா இருக்குங்க. உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. நம்பர் 1 இருக்குங்க. சூப்பர். அடிக்கிற வெயிலுக்குங்க நல்லா தயிர் சாப்பாட்டுக்கு அப்படியே ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்க. ஆஹா, நல்லா காரசாரமாக நச்சுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஊறுகாய் வேணுமா? வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.